இப்போ நம்ம சுடிதார் பேண்ட்டு தைக்கும் முறை எப்படின்னு பார்ப்போம். சுடிதாரில் மேலேருந்து 2 இன்ச்சு, சைட்லேருந்து 1 இன்ச்சு விட்டு தைக்கணும். மேலேருந்து 2 இன்ச்சு விடணும், சைடில் 1 இன்ச்சு இருக்கணும். மேலே 2 இன்ச்சு கீழே தள்ளி தைக்கணும். 2 தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு அதை 2ஐயும் பிரித்து 2ஆக மடித்து தைக்கணும். 2ஐயும் பிரித்து விட்டு மடித்து தைச்சோம்னா அப்போ தான் அந்த கயிறு போடுறதுக்கான மடிப்பு தைக்கிறதுக்கு அந்த கேப் கிடைக்கும். பாருங்கள், இப்போ கயிறு தைக்கிறதுக்கு அந்த 2 இன்ச்சு கேப் விட்டதுனால கரெக்டாக கிடச்சிது. இப்போ 1 இன்ச் அளவுக்கு மடித்து நம்ம தைச்சி விட்டுக்கணும். கயிறு போடுறதுக்கு 1 இன்ச்சு கேப் இருந்தால் தான் கயிறு போட வசதியாக இருக்கும். 3/4 இன்ச் அளவுலாம் தைச்சா செட் ஆகாது. இப்போ தைச்சி அதை தனியாக வச்சுட்டு பேண்ட்டு வெட்டி வச்சுருக்கிறதுல அந்த நடு இறக்கம் வரக்கூடிய இடத்துல 1/4 இன்ச்சு அளவுக்கு, 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, அது 2 தையல் போட்டுக்கணும். 2 தையல் போட்டு எடுத்துகிட்டு 2 சைடும் அதேமாதிரி தைச்சி எடுத்துகிட்டு துணியை தைச்சிட்டு அதுக்கப்புறமா காலை தைக்கனாலும் தைக்கலாம், சுருக்கு வைக்கனாலும் வைக்கலாம். இப்போ நம்ம கால் மடிப்பு தைச்சிக்கிடுவோம். கால் மடிப்பு தைக்கும்போது என்ன பண்ணணுன்னா, வெறும் துணியை மடித்து தைச்சா அது ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், 2 துணியும் மடித்து தைச்சோம்னா திக்னஸ் இல்லாமல் நைஸாக இருக்கும். அதனால் ஒரு கேன்வாஸ் எடுத்துகிட்டு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி 2 காலுக்கும் கொடுத்து தைக்கணும். அந்த துணிக்குள்ளே கொடுத்து தைச்சோம்னா நல்லா திக்னஸாக கிடைக்கும். போடுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ நைஸ் துணி, காட்டன் இதுகளுக்கெல்லாம் இப்படி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா அழகாக திக்காக நல்லா அழகாக இருக்கும். அப்படி கொடுத்து தைச்சி அதில் ஒரு 4 தையலும் போட்டு எடுத்துக்கணும். ஒரு தையல் போட்டால் அது நல்லா இருக்காது. 1/4 இன்ச் அளவில் 4 5 தையல் போட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். 2 கால்லையும் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இடுப்பு துணியை மடித்து வச்சுக்கிடணும். இடுப்பு துணியை மடித்து இந்த பேண்ட்டு கால் துணியும் மடித்து வச்சுக்கிடணும். இப்போ கால் துணி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இடுப்பு துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை இந்த இடுப்பு துணியிலேருந்து கால் துணி எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு ஜடுக்கா போட்டுக்கிடணும். போட்டு அந்த ஜடுக்காவில் முன்னாடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ஜடுக்கா இருக்கும். ஜடுக்காவுக்கு முன்னாடி ஒரு சுருக்கு வைக்கணும், ஜடுக்காவுக்கு அப்புறம் 2 சுருக்கு வைக்கணும். 2 சுருக்கு. அந்த தையல் நடுவில் இருக்கிற தையல் மறையக்கூடாது. மறையாமல் சுருக்கு வைக்கணும். 2 தையல் அதில் நம்மளுக்கு வெளியே தெரியணும். அதுக்கப்புறம் தையலுக்கு அப்புறம் 2 சுருக்கு, தையலுக்கு அப்புறம் 2 சுருக்கு, அந்த ஜடுக்காவுக்கு அடுத்தால ஒரு சுருக்கு, 3 சுருக்கு. மொத்தம் ஒரு சைடு 6 சுருக்கு வரும். துணி அதிகமாக சில பேருக்கு உடம்பு பெருசாக இருந்தால் கூட ஒரு சுருக்கும் வரும். அதனால் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அந்த யூனிஃபார்ம் பேண்ட்டுக்கெல்லாம் அந்த 3 சுருக்கு தான் வரும், 6 சுருக்கு வரும். அதே போல் 2 பக்கமும் வச்சுட்டு இதேமாதிரி இடுப்பு துணி தைச்சி வச்சுருக்கோமே அந்த துணியும் இந்த காலுக்கு தைக்கிறோமே இந்த துணியும் 2ம் ஒரே அளவு வருதான்னு அளந்து பார்க்கணும். 2ம் ஒரே அளவு வரல அப்படின்னு சொன்னால், அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இதில் ஒரு சுருக்கு எக்ஸ்ட்ரா வைக்கலாம். மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும். வரல அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு சுருக்கு, இல்லைன்னா அந்த சுருக்கை எடுத்துகிட்டு 3 சுருக்கையும் கொஞ்சம் பெரிய சுருக்காக வைக்கணும். பெரிய சுருக்காக வச்சு நம்ம இதை கொண்டு போகணும். தைச்சி முடிச்சுட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது வச்சு பார்க்கும்போது 2ம் ஒன்று போல் வரும். ஒன்று போல் வந்தால் அது ஒரு துணிக்கு ஒரு துணி எக்ஸ்ட்ரா வராமல் பாருங்கள், தைச்சி முடிச்சு கரெக்டாக நம்ம எடுக்கிறோம். 2ம் கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் நம்ம இப்போ இந்த துணியை அப்படியே மாற்றி போட்டு இந்த தைச்சிருக்க கழிவு துணி மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு பாயிண்ட் அளவில் ஒரு அமுக்கு தையல் போடணும். சுடிதாரில் நல்ல பக்கமாக எடுத்து வச்சு தைக்கணும். ஆனால் உள்ளே இருக்கிற கழிவு துணி மேலே பார்த்து இருக்கணும். ஒரு பாயிண்ட் அளவில் தையல் போட்டு அதை முடித்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும்போது ஃபினிஷிங் அழகாக இருக்கும். திரும்ப நம்ம காலில் இருந்து ஒரு தையல் போட்டு அதை முடிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இப்போ எடுக்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் கட் நட்டு இல்லாமல் அழகாக இருக்கும். இப்போ காலில் இருந்து நம்ம ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு, நம்ம கால் நுனிக்காலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். ஆனால் நம்ம முதல்ல ஒரு 3/4 இன்ச் அளவு தைக்கணும். தைச்சி அந்த நடு இறக்கம் பக்கத்தில் வரும்போது அந்த தையல் எல்லாம் கரெக்டாக எந்த பக்கம் தைச்சிருக்கோமோ அது நேர் திரும்பி இருக்கிற மாதிரி வைக்கணும். ஒன்றுக்கு ஒன்று மாறாமல் ஒரு 1/2 இன்ச் அளவில் தைச்சி கொண்டு வரணும்.
கொண்டு வந்து கீழே வரும்போது அதே 3/4 இன்ச் அளவுக்கு தைக்கணும். தைச்சிட்டு திரும்ப 2வது ஒரு தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. அப்போ நம்ம இப்போ விட்டுருக்கிற 1 இன்ச் அளவும் அதில் கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு தையல் வந்து 3/4 இன்ச் அளவில் தைக்கணும். 2வது அதுக்கு ஒரு 1/4 இன்ச். இப்போ 1 இன்ச் அளவில் தைச்சி நம்ம அதை ஃபினிஷிங்காக கொண்டு வந்துடணும். மேலே வரும்போது அதே 1/2 இன்ச் அளவில் தான் தைக்கணும். மேலேயும் வந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு சேர்த்துட்டோம்னா அது டைட் ஆயிரும். அதனால் மேலே அதே 1/2 இன்ச் அளவுக்கு வந்துட்டு திரும்பி வந்து அதே 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சி முடிச்சிட வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன்.